வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில மே 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு எப்படியாவது வெளிநாடு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரேவதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த ராஜா கிட்ட சொன்னா உடனே அம்மா கிட்ட போய் சொல்லிடுவாரு. இதனால கண்டிப்பா அம்மா நம்மளதான் பேசுவாங்க. ஏதோ ஒரு பிளான் பண்ற அப்படின்னு. எப்படி அவனை ஏமாத்தி அவன்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறது அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்பதான் ரேவதி சரி நம்ம ஃப்ரெண்டு கிட்டயே ஏதாவது ஐடியா கேட்போம் அப்படின்னு நேரா அவளுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அந்த ஆஸ்திரேலியாவில இருந்து பொண்ணு போன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி, என்னாச்சு? உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனியா? ரேவதி சொல்றாங்க, எப்படியும் அவன் கிட்ட சொன்னா எங்க அம்மா கிட்ட நடக்கிறது எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துருவான். அதனால அம்மா என்னைய வெளியில அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால எனக்கு வேற வழி இல்ல. நான் வேற முடிவு எடுக்க போறேன். நான் வேற ஒரு பிளான் பண்ண போறேன். இவனை கூப்பிட்டா கண்டிப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி நான் வெளிநாடு கிளம்ப விடாம தடுத்துருவான். அதனால நான் வேற ஒரு பிளான் பண்ண போறேன்டி. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு அந்த விசாவும் வந்துரும். நீ வந்துட்டு எனக்கு ஒர்க்கை மட்டும் ரெடி பண்ணு. உடனே அந்த பொண்ணு கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாத. ரேவதி சொல்றாங்க, இல்லடி, நான் எந்த தப்பான முடிவு எடுக்கல. மேரேஜ் சர்டிபிகேட் தானே வேணும், அதை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அவரு கேக்குறாரு, என்ன மேடம் உங்களுக்கு வேணும்? ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு மேரேஜ் சர்டிபிகேட் வேணும். அது என் ஹஸ்பண்ட் இல்லாம அந்த மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவரு கேக்குறாரு, நான் என்ன மேடம் பண்ணணும்? ரேவதி அவர் கையில 10,000 ரூபாய் காசை கொடுத்து, நீங்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி நடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்து மேரேஜ் சர்டிபிகேட்டை வாங்கினா மட்டும் போதும். இதை கேட்டதோட அவரும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க, சரி நான் சொன்ன தேதி அன்னைக்கு நீங்க வாங்க அப்படின்ட்டு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட இந்த விஷயத்த பத்தி மட்டும் இந்த டிரைவர் பயலுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுக்கிறதுக்கு நினைப்பான் அப்படின்னு ரேவதி நினைச்சிட்டு இருக்காங்க. ரேவதி அடிக்கடி சர்டிபிகேட்ஸ எடுக்கிறத நம்ம கார்த்தி கவனிக்கிறாரு. கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, சரி அடிக்கடி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு வரைய ரேவதி, எங்க போயிட்டு வர? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் எங்க போற வார அப்படிங்கறத உன்கிட்ட சொல்லணுமா? கார்த்தி கேக்குறாரு, நான் என்ன சொன்னாலுமே அதை நீ எப்பவுமே தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹனிமூன் போனப்ப உனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுல்ல, அதே மாதிரி மறுபடியும் ஏதாவது உனக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்துதான் எங்க போற எங்க வர அப்படிங்கறத கேக்குறேன். அத போயிட்டு நீ இப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப கோவப்படுறாங்க. இங்க பாரு, எனக்கு என்னை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஏதோ ஒரு டைம் நீ என்னை காப்பாத்தினதுனால உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா தாயே, இதுக்கப்புறம் நீ எங்க போற அப்படிங்கறத நான் கேட்கலம்மா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி ஓகே, முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரேவதி வெளியில வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ரேவதிய பார்த்து, ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. ரேவதி கேக்குறாங்க, என்னம்மா, என்ன வேணும் இப்ப? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்ப நீ எங்க கிளம்புற? ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு தான் போறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னு நீ 2-3 நாளா ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தோணுது. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் அப்படி எந்த தப்பான விஷயமும் பண்ணல. அப்படி பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு என்னைக்குமே நான் ஒரு பெரிய பிரச்சனைய உண்டாக்கி விட்டுற மாட்டேன். உங்க பேச்சையும் நான் மீறிட மாட்டேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு என் பேச்சை என்னைக்கும் மீற மாட்டா அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிரைவர் இங்க வாப்பா. கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எங்கோ போகணுமா, அவளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ரேவதி சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் மோசம். நீ வந்துட்டு ரொம்ப என்னை அடிமை மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு எதுவுமே தெரியல.
அதனாலதான் நீ இப்படி பேசுற, உனக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப கான்சியஸோட இருக்கேன். ஆனா நீ அதை வந்துட்டு துச்சமா நினைக்கிற. மாப்பிள, நீங்க ரேவதிய கூட்டிட்டு போயிட்டு வாங்க. கார்த்தி நேரா ரேவதிய பார்த்து வாங்க அப்படின்னு கூப்பிட, அப்ப ரேவதி நேரா கார்த்தியை மறைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, மாப்பிளைய இந்த மாதிரி பகச்சிக்காத. அவரு உனக்காக நல்லதுதான் பண்ணிருக்காரு. ஏற்காட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம அவர் மேல ரொம்பதான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு ரேவதி, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. அவரு ரொம்ப நல்லவர் தான். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவரை பத்தி உனக்கு புரிய வரும். ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் அம்மாவோட பேச்ச என்னால எப்படி மீற முடியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா கார்ல ஏனத்தோட ரேவதி ஒரு இடத்த சொல்றாங்க. கார்த்தி கேக்குறாரு, அங்க எதுக்கு? ரேவதி சொல்றாங்க, அத பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, போ அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் போறாரு. அங்க போனதோட அங்கிருந்து ஒருத்தர் கார்ல ஏறுறாரு. ரேவதி நேரா அவர்கிட்ட, இங்க பாருங்க, எல்லா டாக்குமெண்டும் ரெடியா இருக்கா? அவரு சொல்றாரு எல்லாமே ரெடியா இருக்கு. கார்த்திக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, என்ன நடக்குது ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்போதைக்கு எனக்கு டிரைவரா தான் வந்திருக்க. நீ என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, போ அப்படின்னு சொன்னதோட கார்த்தி இங்க என்ன கிளம்புறாரு. கார்த்தி நேரா அந்த மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ற ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போனதோட கார் நிக்குது, ரேவதி இறங்குறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, இங்க பாரு, அங்க என்ன நடந்தாலும் சரி நீ வரக்கூடாது. உடனே நம்ம கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. அப்ப அவர் இங்க இருந்து போறாரு. போனதோட என்னமோ பேசிக்கிறாங்க. இத கார்த்தி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரேவதி நேவரா அவர்கிட்ட பாத்துட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த ஹெல்ப்பை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க மேடம், எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்புவேன். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறாங்க. கார்த்தி இதெல்லாம் தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போக ரேவதிக்கு கையில ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது. ரேவதி அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இங்க இருந்து வராங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, எதுக்கு அவருக்கு பணம் கொடுத்த, இங்க என்ன நடக்குது? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் எதுவும் கேட்கல அப்படிங்கிறாரு. அப்புறமா கார்த்திக்கு ஒரே குழப்பம், ரேவதி ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்றாங்க அப்படின்னு. ரேவதி வீட்டுக்கு வந்ததோட அந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு போறாங்க. கார்த்தி எதேச்சியா ரூமுக்குள்ள வர்றவரு அந்த சர்டிபிகேட்டை பாக்குறாரு. இது என்னது, மேரேஜ் சர்டிபிகேட் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இவருக்கு பதிலா வேற யாரோ கையெழுத்து போட்டிருக்கிறது அதுல அப்படியே இருக்கு. இத பார்த்ததோட கார்த்திக்கு செம ஷாக்கு. ரேவதி இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்காக தான் போனாளா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிருப்பேனே. எனக்கு தெரியாம இதெல்லாம் ரெடி பண்றா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏதோ ரேவதி யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு தவறான விஷயத்த பண்றா, அதான் யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. ரேவதி கிட்ட ரேவதி ரூமுக்குள்ள வர கார்த்தி நேரா அந்த சர்டிபிகேட்டை காமிச்சு, இங்க பாரு, ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல எனக்கு பதிலா எவனோ ஒருத்தன் கையெழுத்து போட்டிருக்கான், என்ன ரேவதி இது? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏய் சர்டிபிகேட்ட கொடு அப்படின்னு சர்டிபிகேட்டை புடுங்கி அதுக்குள்ள வச்சுட்டு நேரா பீரோக்குள்ள வச்சிடுறாங்க. கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, மேரேஜ் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா என்ன கூப்பிட்டு தான் நான் கையெழுத்து போட்டிருப்பேன். அதை விட்டுட்டு நீ எதுக்காக எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்ல இந்த மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்க? என்ன ரேவதி, யாராவது எதுக்கும் தெரியாம பண்றியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, கிளம்பு. கார்த்தி ரொம்ப சோகமா வெளியில வராரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ரேவதி ஏதோ தப்பான விஷயத்த பண்றாங்க, கண்டிப்பா அது அவங்களுக்கும் ஆப்போசிட்டா முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி அதே சர்டிபிகேட் எடுத்துட்டு விசா அப்ளை பண்ற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவர்கிட்ட, சார் எல்லாமே ரெடி ஆயிட்டு அப்படின்னு கொடுக்க அவரும் அதை வாங்கி பார்த்துட்டு, ஓகே மேடம், உங்களுக்கு விசா சீக்கிரம் ரெடி ஆயிரும். இது கேட்டதோட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுடி என்னாச்சு? ரேவதி சொல்றாங்க, நீ சொன்ன மாதிரியே எல்லாமே ரெடி ஆயிட்டுடி, நான் இது மாதிரி மேரேஜ் சர்டிபிகேட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க கேக்குறாங்க, சரி அவன் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் பண்ணியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அவர்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி எனக்கு இந்த மேரேஜ் சர்டிபிகேட் கிடைக்க விடாம பண்ணிருப்பாரு. கூடவே அப்புறம் நானும் வெளிநாடு கிளம்ப முடியாம போயிருக்கும். அதான் வேற ஒரு ஆளை வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ரேவதி ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது? அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது, நான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா தான் பண்ணிருக்கேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாது.
உடனே ஃப்ரெண்டும் சரி ஓகே, உனக்கு நான் இங்க வந்துட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெடி பண்றேன், அதுல நீ சைன் பண்ணா போதும், சைன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிவிடு. ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்த பிறகு வீட்டுக்கு விசா வரும். ரேவதி என்ன பண்றாங்கன்னா விசாவை பாக்குறதுக்காக வெளியில வராங்க. அப்ப நம்ம ரேவதி எதிர்பார்த்த மாதிரி குறிச்ச தேதியில விசா வரல. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா ரூமுக்குள்ள உட்காந்துருக்கும் பொழுது ஒரு போஸ்ட்மேன் வராரு. அப்ப கார்த்தி தான் அவரை கூப்பிடுறாரு. அவரை கொண்டாந்து அதை கொடுத்ததோட கார்த்தி அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதுல ரேவதி பேருக்கு விசா வந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி தூரத்துல இருந்த மாப்பிள்ள அது என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு இத பத்தி அத்தை கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, இதனால பிரச்சனை தான் வரும், ரேவதி கிட்ட இத பத்தி பேசிப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள வர. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க என்ன மாப்பிள்ள போஸ்ட். அப்ப கார்த்தி சொல்றாரு ஒண்ணு இல்ல அத்தை, இது சும்மா சாதாரண போஸ்ட் தான், ரேவதி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கல்ல அதுதான், வேற எதுவும் இல்ல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் அப்படியா மாப்பிள்ள, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாங்க. அப்படியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அமைதியா இருக்காங்க. கார்த்தி அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு ரேவதி எதுக்காக இப்படி விசா அப்ளை பண்ணிருக்கா, வீட்டுல யாருக்குமே தெரியாம ஆஸ்திரேலியா போறாளா, எதுக்காக யாருக்கும் தெரியாம இப்படி பண்றா, ஓ இது அப்ளை பண்றதுக்காக தான் அவங்க போனாளா, சரி நம்ம ரேவதி கிட்ட விஷயத்த பத்தி கேட்போம் அப்படின்ட்டு கார்த்தி நேரா ரூமுக்குள்ள வராரு. அப்ப ரேவதி வந்துட்டு கார்த்தியோட கையில இருக்கிற அந்த சர்டிபிகேட்ஸ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி ரேவதி கிட்ட இங்க பாரு, என்ன நடக்குது, எதுக்காக நீ இதை ரெடி பண்ண, ஆஸ்திரேலியா போக போறியா, இத பத்தி அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கோவப்படுவாங்க அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியுமா, எதுக்காக வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு முடிவெடுக்கிற. அப்ப ரேவதி கேக்குறாங்க இங்க பாரு, என்னோட லைஃப் பத்தி நான் தான் முடிவெடுக்கணும், நீ இதுல முடிவெடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்ன உன் கூடயே சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் என்னைக்கா இருந்தாலும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, இங்க பாரு உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. எப்ப நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எங்க அம்மா எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாங்க, அதுக்காக நான் காலம் ஃபுல்லா அதே வாழ்க்கையிலே இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன், அதுக்காக தான் இது, நான் ஆஸ்திரேலியா போக போறேன். இங்க பாரு அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த பத்தி சொன்னேன், அதுக்கப்புறம் என்ன உயிரிழவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க இங்க பாரு, அம்மா கிட்ட நீ இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போறாங்க. கார்த்தி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா ரேவதி கிட்ட இங்க பாரு ரேவதி, இது எல்லாமே நீ ஃபேக்கா ரெடி பண்ணிருக்க, மேரேஜ் சர்டிபிகேட் இருந்தாதான் இந்த விசாவே கொடுப்பாங்க, மேரேஜ் சர்டிபிகேட்டுக்கு நான் கையெழுத்தே போடல, அன்னைக்கு என்ன கூட்டிட்டு போனியே எவனையோ கூட்டிட்டு போயிட்டு கையெழுத்து போட்டியே அவனதான் உன் ஹஸ்பண்ட்னு சொல்லி கையெழுத்து போட்டியா, ரேவதி இந்த மாதிரி தப்பு பண்றது ரொம்ப தப்பு, கண்டிப்பா நீ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி சொல்றாங்க இங்க பாரு, அதுக்காக ஒன்ன கூட்டிட்டு போயிட்டு ஒன்ன என் புருஷன்னு சொல்லி இந்த சர்டிபிகேட்டை வாங்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன், நீ தான் வேணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு ரேவதி இந்த மாதிரி தப்பான விஷயங்களை இதுல யூஸ் பண்ணக்கூடாது, இதனால நீ மாட்டிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கப்புறம் உன்னால வெளிநாடே போக முடியாது, ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரேவதி சொல்றாங்க இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு இங்க பாரு ரேவதி தப்பான முடிவெடுக்கிறேன். ரேவதி சொல்றாங்க ஐயா சாமி, நீ எனக்கு அட்வைஸ் பண்ணது போதும், உன்னை விட எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு எது தப்பு எது சரி அப்படிங்கிறது தெரியும், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, கிளம்புப்பா. இது கேட்டதோட கார்த்தி இரிட்டேட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி போனதோட ரேவதி நினைக்கிறாங்க இவன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளிநாடு கிளம்புறதுக்கான நேரமும் ஆகுறது. நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு செக் பண்றதுக்காக வருவாங்கல்ல, அவங்க கிட்ட ரேவதி பேசி எப்படியோ அனுப்பிடுறாங்க. அப்புறம் வெளிநாடு போறதுக்கான நேரமும் வருது. ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்தியை கூப்பிடுறாங்க இங்க வா. கார்த்தி வந்ததோட கேக்குறாரு என்ன ரேவதி. ரேவதி சொல்றாங்க இங்க பாரு, அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது நான் வெளிநாடு கிளம்புறேன் அப்படின்னு, நான் போன பிறகு நான் விஷயத்த சொல்லிக்கிறேன், எப்படியாவது என்னை வெளிநாடு மட்டும் அனுப்பிடு, உனக்கு புண்ணியமா போகும். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு ரேவதி இப்ப கூட சொல்றேன், நீ ரெடி பண்ண சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஃபேக், இதனால உனக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ரேவதி சொல்றது கேளு. ரேவதி சொல்றாங்க நான் என் லைஃப எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறது தெரியும், சரியா, நீ அம்மா கிட்ட சொல்லாம மட்டும் என்னை அனுப்பி விட்டா போதும்.
இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல சாமுண்டி சரி ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா வெளியில போயிட்டாங்க. அப்பதான் நம்ம ரேவதி இங்க இருந்து வெளியில வராங்க. அப்பதான் நம்ம சந்திரா டக்குன்னு ரேவதியை தடுத்து, ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. ரேவதி நேரா சந்திராவை பார்த்ததோட ஷாக் ஆகி, சொல்லுங்க சித்தி. சந்திரா சொல்றாங்க, ரேவதி எங்க கிளம்புற? உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அக்கா கிட்ட சொல்லாம கிளம்புற? ரேவதி சொல்றாங்க, சித்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், நான் வெளிநாடு போறேன். அம்மா கிட்ட நான் போன பிறகு சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவன் கூட எனக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. ஆனா அம்மா கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதுக்காக என்னால இவன் கூட சேர்ந்து வாழ முடியாது. இவன் பண்ண துரோகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு, என் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனால நான் இங்க இருக்க மாட்டேன், நான் ஊரை விட்டு கிளம்புறேன். இது கேட்டதோட சந்திரா ரேவதியை பார்த்து, ரேவதி சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்க. எங்க நீ அக்கா சொன்ன மாதிரி இவன் கூடயே காலம் ஃபுல்லா வாழ்ந்து உன் லைஃப காலி பண்ணிடுவியோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்தேன். சரியான ஒரு முடிவுதான் ரேவதி எடுத்திருக்க. நீ கவலைப்படாத, நீ போன பிறகு நான் அக்கா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, ஆனா நம்ம யோசிச்சதை விட தரமான சிறப்பான ஒரு சம்பவம் நடக்க போகுது. ரேவதி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாரும், இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சாமுண்டேஸ்வரியை பார்த்து கேவலமா பேசுவாங்க. ஒரு பெத்த பொண்ணை ஒழுங்கா வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுவாங்க. இதனால செம்ம ஜாலியா இருக்கும்ல நமக்கு. எத்தனை வருஷமா இந்த சாமுண்டேஸ்வரியை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம். நமக்கு தோதா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த சந்திரா. அதே நேரத்துல சந்திரா வந்துட்டு ரேவதியை அனுப்பிவிட்டு இருக்காங்க. ரேவதி நேரா ஏர்போர்ட்க்கு போறாங்க. அப்ப ரேவதி நேரம் அங்க போனதோட அங்க செக்இன் பண்றாங்க. அப்ப ரேவதி ஒரு சில சர்டிபிகேட்ஸை காமிக்கிறாங்க. அப்ப அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, இங்க பாருமா இதெல்லாம் ஒரிஜினலா? ரேவதி சொல்றாங்க, எல்லாமே ஒரிஜினல் தான் சார், எல்லாமே ட்ரூத் தான். அப்ப அவங்க பார்த்துட்டு, இங்க பாரு இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி அங்க வெயிட் பண்றாங்க. அப்ப போலீஸ் அங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஃபேக். இது எல்லாமே ஃபேக்கா ரெடி பண்ணி நீ வெளியில கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிருக்க. உன கைது பண்ண போறோம். அதே நேரத்துல கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, சார் இந்த பொண்ணு வந்துட்டு நிறைய ஃபேக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா சார். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க இதுல இருக்க ரேவதியோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சார் என்னதான் இருந்தாலும் இவங்க ஃபேக்கா ரெடி பண்ணி வெளிநாடு கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க இனிமே வெளிநாடு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.